தவறான கொள்கையில் அவங்கள அடையாளம் காட்டுவதற்காக, அவங்கள மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்ம செலவழிக்கிறது மார்க்கத்தில் சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் தாங்கள் சரியான வழியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் தவறான வழிக்கு மக்களை அழைக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால், இவங்க இருக்கிறது சரியான வழி இல்லை, இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய நடத்தை, இவங்களுடைய கோட்பாடு எல்லாமே இது நாணயம், இவங்களுடைய ஒழுக்கம், இவங்களுடைய நேர்மை அனைத்துமே தவறானது. இது ஒரு நேரத்தில் இது சரியாக இருக்கும், ஒரு நேரத்தில் இது சரியாக இருக்காது. எப்போ சரியாக இருக்கும்னு கேட்டால், ஒருவருடைய தீமையான ஒரு செயல் காரணமாக அதில் மார்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுமையானால், ஒருவருடைய தீமையான ஒரு செயலை செய்கிறாரு, அதனால் ஒரு மார்க்கத்துக்கோ ஒரு மனிதருக்கோ ஒரு சமுதாயத்திற்கோ கேடு ஏற்படும் என்று இருந்தால், அந்த தீய செயல் செய்யக்கூடிய நபரையும் அடையாளம் காட்டுவது மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை. இது நீங்கள் விளைவிக்கணும். ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் பாட்டுக்கு ஒரு குடிக்கிறான், நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் மேடையை போட்டுட்டு நான் ரோட்டில் போய் கொண்டிருந்தேன், அப்போது அப்துல் காதர் என்பவர் அங்கே கடையில் சாராய கடையில் நின்று கொண்டு குடித்து கொண்டிருந்தார்னு நான் பேசக்கூடாதீங்க. ஒரு மனுஷன் அங்கனுக்குள்ளே நின்று குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் குடிக்கிறதுனால அதை எந்த வகையில் நம்மளை என்ன செய்ய போகிறது, அது யாரையும் பாதிக்க, அவன் குடிக்கிறான், தப்புது, அவன்கிட்ட சொல்லலாம். பொதுவாக குடியுடைய தீமையை பற்றி என்ன செய்யலாம், அதை சொல்லிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, யாரை நீங்கள் அந்த சாராய கடையில் குடிக்கிறத பார்த்தீங்களோ அந்த மனுஷனை குறிப்பிட்டு, ஒரு பேருக்கு ஒரு இஸ்மாயில்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த இஸ்மாயிலுங்கிறவனை நீங்கள் சாராய கடையில் பார்த்துட்டீங்க. அந்த இஸ்மாயிலை பற்றி உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, தம்பி நான் என் மகளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறேன், இந்த இஸ்மாயிலுங்கிறவருக்கு அந்த பொண்ணு கேட்குறாங்க என் மகளை கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆளை விமர்சித்து தான் ஆகணும். ஏன், நீ அம்மாடி கொடுத்துடாதே, சரியான குடிகார பையன் நீங்கள் சொல்லலை என்று சொன்னால், அந்த குடிகாரனுக்கு ஏமாந்து போய் பொண்ணை கொடுத்துருவார். அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது என்று சொன்னால், அப்போ நபரை பற்றி அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு பாதிப்பு அந்த அளவு நோட்டீஸ் அடித்து பரப்ப வேண்டிய தேவை கிடையாது. யார் உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி. அதே மாதிரி ஒரு ஆள் நல்லா உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் வாங்கினார், வாங்கிட்டு ஏமாற்றி ஃப்ராட் பண்ணிட்டு போயிட்டார், உங்களுக்கு நல்லா தெரியும். இதை போட்டு நோட்டீஸ் அடித்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு நீதிமன்றத்தை போய், கோர்ட்டில் போய், போலீஸில் போய் இந்த மாதிரி என்கிட்ட ரூபாயை மோசடி பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இது கூட ஒரு குறை தான். இது எதுக்காக கொடுக்குறீங்க, உங்கள் ரூபாயை வாங்குறதுக்கு தான் கொடுக்குறீங்க. அங்கே ஒரு கிளைம் பண்ண வேண்டி இருக்கிறது. அப்போ அவனை டேமேஜ் பண்ணி தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர் நல்ல மனுஷர், தங்கமான ஆள், எனக்கு 1000 ரூபாண்டா இப்போ சொல்ல முடியாது அப்படி. அப்போ அவருடைய தன்மை உங்களுக்கு அவர்கிட்டருந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டி இருந்தால், அந்த வட்டத்தில் கோர்ட்லையோ போலீஸ்லையோ போய் புகார் கொடுக்குறீங்க. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை அடித்தவனை, நம்மளை ஏமாத்தினவனை பற்றி குறைய சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. அது கூட விமர்சனம்தான். இது மார்க்கத்தில் அவசியமான ஒன்று. ஏன், இது உங்களுக்கு ஒரு மோசடி பண்ணால் அந்த காசை வாங்குறதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இது மாதிரி உள்ளது. அல்லது ஒருத்தர் தன்னுடைய கடையில் அந்த உங்களுக்கு மோசடி பண்ண ஒருத்தனை மேனேஜராக போடலான்னு இருக்கிறேன்னு கேட்குறாரு, கேஷியராக போட போகிறேன்னு. அம்மாடி போட்டுப்படாது, என்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டான்னு சொல்லி தான் வேணும் நீங்கள். ஏன், அவனை நீங்கள் அடையாளம் காட்டலைன்னா இவர் அந்த கடையில் போய் மேனேஜராக போட்டு அவரை ஏமாற்றிட்டு போயிடுவான், நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். இப்படியாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், அது மாதிரி குறை சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்கிறோம். நானே இதை சொல்லலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முன்மாதிரி இருக்கிறது. ஒரு அம்மா என்ன செய்வாங்க, எனக்கு 2 பேர் பெண்ணு கேட்குறாங்க. ஒன்று அபு சுஃபியான் ஒருத்தர் கேட்குறாரு, இன்னொரு சஹாபி ஒருத்தர் அபு ஜஹமுன்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு ஆள் முரடர், ஒரு ஆள் கஞ்சர்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நோட்டீஸ் அடித்து பரப்புறது கிடையாது. அந்த பெண்ணு கேட்கும் பொழுது அந்த 2 பேர்கிட்ட உள்ள சில மைனஸை சொல்லி, இதை நீ பார்த்து உனக்கு ஓகேன்னா நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தான் இருக்கிறாங்க. இதே தனி நபர்களை பொறுத்து விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், மார்க்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஆள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல வட்டியை ஹலால் ஆக்குறாருன்னு சொல்லி, இப்படியான ஒரு ஆளை பேசாமல் விட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், இவர் ஒரு அறிஞருங்கிற ஒரு தோற்றத்தில் கொண்டு இருந்தாரே, ஆனால் ஒன்றே ஹலால் ஆக்குவார்னு சொன்னால், இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு அடையாளம் காட்டினால்தான் இவர் போன்ற ஆட்களால் மக்கள் வழிகடாமல் இருப்பார்கள் என்றால்,
அவர்களை அடையாளம் காட்டி தான் ஆகணும். இப்போ ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க மௌத்தா போய் 1000 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இவர் பொய்யர், இவர் இட்டு கட்டுறவர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அவருக்கு நமக்கு சொந்த பகையா? இல்லை, மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறோம். எப்படி காப்பாற்றுறதுக்காக சொல்கிறோம்? இந்த ஆளை பொய்யர்னு சொன்னா தான், பொய்யர்னு காட்டினா தான் அவர் பேரில் வரக்கூடிய ஹதீஸுகளை நிராகரிக்கலாம், கரெக்டான ஹதீஸுகள் மக்களுக்கு கிடைக்கும். அதுக்காக அந்த பொய்யர்னு தான் சமுதாயத்தில் சொல்ல வேண்டி இருக்கிறது. லட்சம் வருஷம் ஆனாலும் அது அவசியம்தான் சொல்லி வழங்குறோமா இல்லையா? அறிவிப்பாளர்களுடைய தராதரத்தை எடுத்துக்கொண்டு அப்படி பிரித்து பார்க்குறோம். அந்த மாதிரி மார்க்கத்தை காப்பாற்றி கொள்வதற்காக வேண்டி அறிவிப்பாளர்களை பற்றி குறை சொல்கிற மாதிரி என்ன செய்கிறோம்? அது மாதிரி செய்கிறோம். அதே மாதிரி தான் ஒருத்தன் ஒரு ஆள் இயக்கம் நடத்துகிறார், ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் குர்ஆன் ஹதீஸை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் படி என்ன செய்யலாம், நம்ம தர்காவுக்கு போகலாங்கிறார். இப்போ என்ன பண்ண, ஆஹா இவன் டேஞ்சராவில் இருக்கிறான், பொதுவாக தர்காவுக்கு போகிறதுன்னா அது சொன்னால் தப்புன்னு சொல்லிட்டு போயிடலாம். இவன் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு, குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றுவோம், குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மதுஹபை பின்பற்றுவோம், குர்ஆன் ஹதீஸை தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தாயத்து போடுவோம்னு சொன்னால், ஆஹா இவர்களுக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி லிஸ்ட்டையெல்லாம் எடுத்து இது குர்ஆன் ஹதீஸா இது குர்ஆன் ஹதீஸான்னு கேட்குறது எதுக்குன்னு கேட்டால், அவருக்கு நமக்கு உள்ள சொந்த விவகாரத்துக்காக மக்களை வழிகெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளம் மழை புயல்னு விடுகிறது, அதுக்கு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணி அப்படியே வீடு வாங்கிட்டான்னு வைங்க, வசூல் பண்ண காசை கொண்டு ஒரு தலைவன் என்ன செய்கிறான், அவன் சொந்தத்துக்கு ஒரு வீடையே சொத்தையே வாங்கிட்டான். நமக்கு இது தெரிய வருகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவன் சமுதாயத்தின் தலைவனாக அறியப்பட்டிருக்கிறான். ஒரு நபரை ஏமாத்தினா அது ஒரு நபர்கிட்ட போய் சொல்லலாம், ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினாங்கன்னு சொன்னால் இவன் ஃப்ராடுக்காரன், நாளைக்கு ஃபித்ராண்டு கேட்பான் கொடுத்துவிடாதீங்க, நாளைக்கு சுனாமின்னு கேட்பான் கொடுத்துவிடாதீங்க, நாளை கழித்து அதை கேட்பான் கொடுத்துவிடாதீங்க, இந்த காசு போவாது திண்டு விடுவான்னு சொன்னால் எதுக்காக இதை சொல்கிறோம்? ஏற்கனவே பல பேர்கிட்ட வசூல் பண்ணி திண்டு ஏமாற்றிட்டான்னு சொன்னால், அதை நான் பாட்டுக்கு பார்க்காம இருந்தேன்னு சொன்னால், அவனை நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்கன்னு சொன்னால் அது யாருக்கு பொறுப்பு? அப்போ நம்ம கடமை இல்லையாப்போ? அல்லாஹ் நம்மளை கேட்பான்ல, ஏன்ப்பா அவன் தான் ஒரு ஃப்ராடுன்னு உனக்கு தெரியுது, ஊர் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவன் ஃப்ராடுன்னு தெரியும் பொழுது நீ அதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தினா தானே இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ இப்போ சமீபத்தில் போன வாரம் உணர்வுகள் கூட அந்த தலையங்கமாக எழுதியிருந்தாங்க. அதில் என்ன மேட்ருன்னு கேட்டால், வக்ஃபு வாரியத்தின் மூலமாக ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பயங்கரமான ஒரு விளம்பரம் பண்ணாங்க. பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் 10 லட்சம் 10 லட்சம்னு ஷேர் வாங்குறதுன்னு ஒரு தகவல் வந்துச்சு. நம்ம ரூட் எடுத்து விசாரித்து பார்த்தோம்னா வக்ஃப் போர்டு மூலமாக அந்த காலேஜ் நடத்தப்படவே இல்லை. அந்த நீடூருங்கிற ஊரை சேர்ந்த சில ஆட்கள் சேர்ந்து கொண்டு அவங்க தொழில் ரீதியாக மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க போகிறோண்டு 10 லட்ச ரூபா மக்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தகவல் வந்தது. உடனே என்ன பண்ணுறோன்னு கேட்டால், ஆக வக்ஃப் போர்டுலேருந்து நடத்துனாங்கன்னு சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக இருக்கிறனால கொடுத்த பணத்துக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி வக்ஃப் போர்டு சேர்மனையும் கையில் வச்சுக்கிட்டு, வக்ஃப் போர்டு அதுக்கு பொறுப்பு கிடையாது, ஆனால் வக்ஃப் போர்டுடைய மருத்துவக் கல்லூரின்னு மக்களை ஏமாத்துறாங்களேன்னு சொல்லி நம்மளே வேறு நம்பரில் இருந்து ஃபோனை போட்டு அது யார் நம்பர்லாம் தொடர்பு அங்கேருந்து ரூட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வாயிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். என்ன சொல்கிறாங்க, இல்லை வக்ஃப் போர்டுலேருந்து நடத்தலைங்க, நாங்கள் அவருக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் கருணாநிதிக்கு நெருங்கின ஆளுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அவர் பேரை யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதை வச்சு நாங்கள் அனுமதி வாங்குறதுக்காக வேண்டி அவருக்கும் கவிக்கு அப்துல் ரஹ்மானுக்கும் சம்மந்தம் கிடையாது, வக்ஃப் போர்டுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்கள் தொழில் நடத்தணும்னு நம்மள்ட்ட வாயை விட்டு சொல்லிவிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இப்போ எங்கள் கடமை என்ன, உணர்வில் பயங்கரமாக எழுதுகிறோம், இது வக்ஃப் போர்டு நடத்தவில்லை, இது சில நபர்கள் வக்ஃப் போர்டு பேர் வச்சு நடத்துகிறார். எதுக்கு நடத்துகிறோம்? நீங்கள் கேள்வி கேட்ட நீங்களே கூட ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. கொடுத்துப்புட்டு வக்ஃப் போர்டுக்கு வக்ஃப் போர்டில் மருத்துவர்கள் மெடிக்கல் காலேஜ் வராட்டி என்ன ஆகுறது? அந்த பணத்தை திண்டு போனால் என்ன செய்கிறது? காப்பாற்றணுமா இல்லையா? நாங்கள் இந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வில் போட்ட பிறகு 4 பேர் ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு, நாங்கள் தௌஹீத் ஜமாத்தெல்லாம் இல்லை, நல்ல வேலைக்கு நாங்கள் வக்ஃப் போர்டு நடத்துன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள்லாம் ரூபா கொடுக்குறதா இருந்தோம், சரியான நேரத்தில் எச்சரிக்கை பண்ணி ஒத்துன்னு கண்டுக்கிறலங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? எல்லோரும் என்ன செய்கிறாங்க, இதே அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம். பகிரங்கமாக மக்கள்கிட்ட ஒரு கலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக போகுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு என்ன நாங்கள் இருக்கலாம். அவன் 10 லட்ச ரூபா வாங்கினா எங்களுக்கு என்ன,
10 லட்சம் வாங்காட்டி எங்களுக்கு என்ன நாங்கள் இருக்கலாம். அவன் வந்து பொறுப்பற்றவன், கெட்டவன். அப்படி நாங்கள் இருந்தோமே ஆனால் எங்களை மாதிரி கெட்டவன் யாரும் கிடையாது. நாங்கள் என்ன பார்க்குறோம், இது நல்லா தெரியுது ஃப்ராடுன்னு தெரியுது. ஃப்ராடு இல்லாட்டாலும் கன்ஃபார்ம் இல்லை, இது வந்து உத்தரவாதம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிகிறது. இது வக்குஃப் போர்டு பேரை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. வக்குஃப் போர்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வக்குஃப் வாரியத்துக்கு இதுக்கு வந்து வக்குஃப் வாரிய கமிட்டியை கூட்டி வக்குஃப் வாரியத்தில் போர்டில் அனுமதி பெற்று வக்குஃப் கல்லூரியே கொடுக்குற ரூபா கொடுத்தவனுக்கெல்லாம் வந்து ரிசிப்ட் கொடுத்து அப்படியான ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா எதுக்கு வக்குஃப் போர்டுன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க? இதுவே ஃப்ராடு தானே. நீங்கள் பணத்தை வாங்கி ஏமாத்துறீங்கிறது எதிர்காலத்தில் உள்ள விஷயம், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் வக்குஃப் போர்டு இல்லைங்கும்போது வக்குஃப் போர்டுன்னு சொல்லி நீங்கள் விளம்பரப்படுத்துவது தப்பு தானது. இதுதான் இது மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி எல்லாம் அது வந்து சில பேர் செய்கிறாங்கன்னு நம்ம என்ன செய்வோம், அடையாளம் காட்டுறோம். இது செலவழித்து தான், இதுக்கு ஒரு செலவு ஆகத்தான் செய்யும். நாங்கள் இப்படி இந்த விளம்பரம் பண்ண காரணத்தினால எத்தனை கோடி ரூபாய்கள் மக்களுடைய பணம் மிச்சமாகுது. நாங்கள் இதுக்காக செலவழித்த ரூபா ஒரு 10,000 ரூபா செலவழிச்சிருந்தால் கூட இதுக்காக வேண்டி எத்தனை கோடி ரூபாய்கள் மக்கள் வந்து நம்பி கொடுத்து ஏமாறாமல் அது காப்பாற்றப்படுது. இப்படியான ஒரு மார்க்கத்துக்கோ தீனுக்கோ பணத்துக்கோ ஒரு சமூகத்துக்கோ நன்மை தரக்கூடிய வகையில் ஒரு மனிதருடைய விமர்சனம், ஒரு இயக்கத்தை பற்றி விமர்சனம் இருக்குமையானால் அப்போ அந்த விமர்சிக்கிற நம்ம கடமை. எப்படி சைத்தானை விமர்சிக்கிறோமோ, இப்லீஸை விமர்சிக்கிறோமோ, அபுஜஹலை விமர்சிக்கிறோமோ, வந்து ஃபிரௌனை விமர்சிக்கிறோமோ, கெட்ட கெட்ட அறிவிப்பாளர்களை விமர்சிக்கிறோமோ, முனாஃபிக்குகளை பற்றி விமர்சிக்கிறோமோ, ஒவ்வொரு காலத்தில் இந்த ஹாரிஜியாக்கள் மூத்தசிலாக்கள்ங்கிற வழிகட்ட கூட்டத்தார்களை பற்றி விமர்சிக்கிறோமோ, ஷியாக்களுடைய தலைவர்களை பற்றி எப்படி விமர்சிக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம காலத்தில் இருந்தவங்களை மட்டும் விமர்சிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஷியாக்கள் எல்லாம் விமர்சிப்பாங்களாம், மதுகபுக்காரனும் விமர்சிப்பாங்களாம், தர்காக்காரங்களாம் விமர்சிப்பாங்களாம், நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் விமர்சிக்க மாட்டாங்களா? இது என்னது அர்த்தம்? அப்போ உங்களுக்கு என்னமோ எதிர்பார்ப்பாப்ப அப்படி தானே வரும். நாங்கள் எல்லாத்தையும் விமர்சிக்கிறோம். உதத்துவாக்கள் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அவங்க பாட்டுக்கு நான் உண்டு வேலை உண்டு ஒதுங்கி இருந்த யாரையாவது விமர்சிச்சிருக்கிறோமா? அவங்க தப்பு, எத்தனையோ தப்புகள் செய்கிறாங்க. இந்த நம்ம விமர்சிக்கிற ஆளுக்கு மட்டும்தான் தப்பு செய்யக்கூடியவர்களா? குடிக்கிறார்கள்னு சிலர் விமர்சிக்கிறோம். உலகத்தில் 1000 பேர் குடிக்கிறான் முஸ்லீம், அம்பட்டையும் விமர்சிக்கிறோம். எத்தனை பேர் ஃப்ராடு செஞ்சுக்கிட்டு உலகத்தில் திரிகிறான், அவனையெல்லாம் விமர்சிக்கிறோம். நான் ஒரு தலைவண்டு வந்துட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு வசூல் பண்ணும்போது தான் ஜென்ரலாக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஜென்ரலாக மக்கள் பாதிக்கப்படும் பொழுது ஜென்ரலாக தான் நாங்கள் அறிவிப்பு கொடுக்கணும். அப்போ இதுதான் மேட்ரு. நான் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஒரு ஆதாரத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆளை வந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்புகிறாங்க. அவர் போய் வசூலிச்சுக்கிட்டு வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்படி முன்னாடி கொண்டாந்து கொட்டுறாரு. கொட்டி என்ன செய்கிறாருன்னா, இது வந்து ஜக்காத்து இது எனக்கு தந்ததுன்னு கொஞ்சம் அப்படி தனியாக பிரித்து வைக்கிறார். நெசமாக அவர் கொடுத்துருக்குறாங்க, அவர் ஃப்ராடெல்லாம் பண்ணல, சொல்லாமல் கூட இருந்திருப்பார். அப்போ ஜக்காத்தை கொண்டாந்து வைத்துப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, நம்மளே ஜக்காத்து வசூலிக்க போகிற ஆளுக்கு ஏதாவது விரும்பி கொடுக்க மாட்டோமா? அப்படி என்னமோ இவருக்காக கொடுத்துருக்குறாங்க சில இடங்களில். ஆனால் அவர் தான் ஒழித்து கொள்ளாமல் என்ன செய்கிறார், வந்து இது எனக்கு ஹதியாவாக கொடுத்தாங்க, இதுதான் ஜக்காத்து அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு என்ன செய்யலாம், அப்படிலாம் கிடையாது, எல்லாத்தையும் வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, ஆகா இது வந்து சமூகத்தையும் இந்த வாதம் தப்பான வாதமாக இருக்க, இந்த மாதிரி எல்லாரும் நினச்சாங்கன்னா பெரிய டேஞ்சராவில் போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் வந்து இந்த சொன்ன உடனே எல்லா மக்களையும் கூப்பிடுங்கிறாங்க. மக்களை கூப்பிட்டு வச்சு பள்ளியாசலில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் திரட்டி வைத்துக்கொண்டு மெம்பரில் ஏறிக்கொண்டு, கேட்டீர்களா செய்தியை மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க. கேட்டீர்களா செய்தியை, நாம் ஒரு ஆளை வந்து ஜக்காத்து வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்புகிறோம், அவர் போய் வசூலிச்சுட்டு வர்றாரு, வந்து எல்லாத்தையும் தராமல் என்ன செய்கிறாரு, இது உங்களுக்கு இது எங்களுக்குங்கிறாரு. ஏன் இவருக்கு இவர் வாப்பா வீட்டில் அல்லா ஜலசஃபி பைத்தி அபிஹி அவு ஃபி பைத்தி உம்மிஹி, இவருடைய அம்மா வீட்டில் போய் இருக்கட்டுமா பார்ப்போம், இவருடைய அப்பா வீட்டில் வாப்பா வீட்டில் போய் இருக்கட்டுமா பார்ப்போம், அந்த அன்பளிப்பு வருதான்னு பார்ப்போம். உனி நான் அனுப்பின வேலைக்கு போகும்போது தானே உனக்கு தந்தாங்க, உனக்கு மாமாவை மச்சான உனக்கு தந்த ஆளுக்கெல்லாம். அப்போ உனக்கு நீ வீட்டில் உட்காந்து அவனுக்கு கிடச்சிருக்குமா? அப்போ உனக்கு தரலை, நான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன், அதில் ஏதாவது நீ சலுகை பண்ணுவேன்னு நினச்சி உனக்கு தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த நோயை மக்களுக்கெல்லாம் அம்பலப்படுத்துகிற மாதிரி ஒரு நபர் தானே செஞ்சார். அவரோட விட்டுருக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி அடுத்தவர் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி மெம்பரை கூட்டி மக்களை கூட்டணும் என் மெம்பரில் போய் சொன்னாங்க. இது வந்து தவறுகளை வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தப்பு செய்து கொண்டிருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து விமர்சிக்க மாட்டோம். எதை விமர்சிப்போம், யார் சமூகத்தில் முன்னணியில் வந்து நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோன்னு காட்டுகிறார்களோ, உள்ளுக்குள் அந்த பெயரை வைத்து கொண்டு ஏமாற்றுவார்கள் என்று இருந்தால் அவங்க ஏமாற்றுவதை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை. நாங்கள் ஏமாத்துனா அவங்க அம்பலப்படுத்துகிற அவங்க கடமை. அதை நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். நாங்கள் தான் உலகத்தை சீர்திருத்தவாதின்னு நாங்கள் சொல்லலை. எங்கள்கிட்ட தப்பு இருந்தால் என்ன செய்யுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க, திருடி விட்டாங்கன்னு சொல்லுங்கள்.
அவன் பண மோசடி செஞ்சுட்டான்னா நாங்கள் மோசடி பண்ணியிருந்தா எங்களுடைய மோசடியை நீங்கள் உலகத்துக்கு என்ன செய்யுங்க, அம்பலப்படுத்துங்க தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் இது தப்பே கிடையாதுங்க, இது மார்க்கத்தில் உள்ளது தான், இது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. மற்றவங்க தயக்கமாக முகத்தாட்சினியை பார்க்குறாங்க, நம்ம அது பார்க்கல. இது ஒரு விஷயமாச்சா?